என்னை 10 மாசம் சுமந்து பெற்ற மாதரசி, எங்களுக்கு 16 செல்வங்களை தருவாயே அம்மா. இந்த சின்னஞ்சிறியவன் ராஜா முகமது பாடிடவே ஆடி வருவாய், பாடி வருவாய், ஓடி வருவாயே குட்டாய் அம்மா. பழகாட்டுப்பட்டி நாயகியே, என் தாயகியே, எங்களை காப்பாற்று அம்மா. வருவாய் 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 அம்மா. வருவாய் நிறைவாய் அருள் தருவாய். பழகாட்டுப்பட்டி குட்டாய் அம்மா. வருவாய் நிறைவாய் அருள் தருவாய். Bye.
கமபதி நிசா மட்டும் மப்பது நிசா நீசா நாஞ்சா முக்காலி நல்லா அறுத்து எடுத்து குமிச்சுக்கிட்டான்டா நினைச்சிட்டு இருக்கேன் மாப்பிள்ள. அந்த காலம் அப்படித்தாங்க பாடுவாங்க. கேரளா பக்கம் அது முக்கியமா நம்ம பெரிய பெரிய பாடல்களை கூட்டி போவாங்க. இங்கிருந்து எம்.கே. தியாகராஜபார், பி. சின்னப்பா, அப்புறம் பார்த்தா எம்.எம். மாரியப்பா, டி.ஆர். மகாலிங்க, மதுரை ஏ.எஸ். நாகராஜபார், பி.எஸ். நாகராஜபாவுதரு, பெரும்புற ஆளுங்க எங்க திண்டுக்கலை சீனிவாசன் ஐயா, கலைமாமணி. ஒரு முறை அவருக்கு போல நான் போனேன் குட்டுண்டு போயிடலாம் 19 வயசுல. அங்கடா எதுக்கு சந்தன நாற்காலில் உட்காந்துருப்பாங்க கோண கொண்ட நம்பூதிரி பிராமணு தாளம் போடுவாங்க. எதுக்கு உட்காந்துக்கிட்டு பாருனா அப்பச்சு ஆளுங்க ஒண்ணுக்கு வந்துடும் மேடையிலேயே. ஆமா, அந்த காலம்லாம் மலை ஏறி போச்சு. திண்டுக்கல்ல எங்க அப்பா 15 கும்பலா பிள்ளை பெற்றான். வேற வேலைக்கு போக மாட்டாரா? கிராமத்துக்கே சொந்தக்காரனையா. ஒரு பாடி காட்டு வச்சிருந்தாரு. அது பேர் சின்ன தேவர். அவங்க அக்கா மைந்தா மாயத்தேவர் எம்ஜிஆர் மூலம் ஏடிஎம் நீப்பாட்டினார்ல. ஆமா, அங்கே 15 கும்பல பிள்ளைய. எங்க ஊர்ல எங்க அப்பா பள்ளிவாசலையும் கட்டினா, கருப்பேன் கோயிலையும் கட்டினா. கருப்பேன் கோயிலாம் கோயில் கிடையாது. அங்க 18ஆம் படி மண் இருக்குல்ல, கொண்டு வந்துச்சு மேல வேல் மட்டி நட்டு வச்சிருப்பாங்க. அதான் 18ஆம் படி கருப்பு, மலையாள கருப்பு. கருப்பேன் பார்த்தேன். கருப்பா 15 பொம்பளை பிள்ளையா போச்சுடா, ஆம்பளை பிள்ளை இல்லடான்னா இறங்கிட்டான் பூசாரி மேல. கருப்பேன் ஆம்பளை புள்ள திறந்தா கற்றையாடா கோயில் அப்படின்னா கற்றேனா எங்க அப்பேன். இத்தனை மணி வாங்கி கட்டினான். ஆமா, கருப்பா அந்த மன்னிச்சதான் தெற்க சின்னாலப்பட்டி, வடக்க பஞ்சம்பட்டி, கிழக்க கோட்டைப்பட்டி, மேற்க முன்னால கோட்டை 4 ஊர் கேட்கிற மாதிரி என் புள்ள தொண்டை சத்தம் கேட்கணும்டா. 4 ஊரா மாப்பிள்ள 40,000 ஊர் கேட்டுச்சு. எல்லாம் ஆத்தாக்கிறேன். நான் திண்டுக்கல் ஒரு காளியம்மன் கோயிலே கிடப்பேன். பள்ளிவாசல் எங்க அம்மா சொல்லு, பள்ளிவாசல் போனாங்க. பள்ளிவாசல் போக மாட்டேன், இது காளியம்மன் கோயில். காளியாத்தாவே பார்த்துக்கிட்டு இருப்பேன். 10 வயசுல 5ஆம் கிளாஸ் படிக்கும் போது பூசாரி சொல்லுவாரு, ஏன் காளியாத்தா இங்க பாரு, குடியான பைய பிள்ளைகளாம் கோயிலுக்கு வர மாட்டேங்கிறாங்க, அர்ச்சனை வீட்டு பிள்ளைகளும் கோயிலுக்கு வர மாட்டேங்கிறாங்க, முஸ்லீம் வீட்டு பிள்ளை வச்சுக்கிட்டு வாங்காம 1 3 மணி நேரம் பாக்குது பாரு, வெறுங்கைய வாரி கொடுனா. அந்த ஆத்தா வாரி கொடுத்தா. காமராஜ் நாட்டார்ல இருந்து அறிஞர் கலைஞர்ல இருந்து எம்ஜிஆர்ல இருந்து தளபதி வரைக்கும் விருது வாங்க வச்சா. அது பெருசு இல்ல. மதுரை சோமுகிட்ட சங்கீதம் படிக்க வச்சா. மருதமலை மாமணிய பார்வையால் அவர்கிட்ட சங்கீதம் படிக்க வச்சா. 40,000 பாட்டு தெரிய வச்சா. அது பெருசு இல்ல. குன்றக்குடி அடிகளாறு வாரியார் மாதிரி பெரிய ஆட்கள் எல்லாம் விருது வாங்க வச்சா. அது பெருசு இல்ல. எல்லா நாடகம் தெரிய வச்சா. எல்லா நாடகம் தெரிஞ்சவை வேண்டாம் ராஜா முகமது. நன்றி நன்றி. மாப்பிள்ள கருணை மாதிரி இடது கை கொடுப்பதை வலது கை தெரியாம 100 கோடி வாரி வழங்கி இருக்கின்ற மாப்பிள்ளைக்கு நன்றி. அது மாதிரி ஆத்தா கருணை என் கருணை என்னுடைய திறமை இல்லை, எல்லாம் ஆத்தா கருணை, காளி ஆத்தா கருணை. தோரங்குறிச்சி நடுவில் உட்காந்துருக்கால காளியம்மே, அவளை பாடித்தானே வந்தேன். சரி மாப்பிள்ள கதை போவோமா? நான் மாப்பிள்ளைலாம் எங்க போயிட்டீங்க? கண்ணுக்குட்டி அவுத்து விட. கண்ணுக்குட்டி அவுத்து விடவா? ஆமையாப்பா. அப்படி அஞ்சரை குடிய அந்த காலம்ல என் மாமிங்க கையில பிடிச்சிட்டே போவாங்க. மம்புட்டிய தான் வயக்காட்டுக்கு போனா மாமியா அங்க இருந்து வரும், அதுவும் கையில பிடிச்சுக்கிட்டே வரும். பெரிய பானைய கல்லு பானை மாதிரி இருக்கேன். அது நிறைய என்ன இருக்கு தெரியுமா? அப்புறம் கம்மங்கஞ்சியும் கருவாட்டு குழம்பு மாதிரி இருக்கேன். அன்னைக்கு அப்படி சாப்பிட விடுறாமாப்ல. அஞ்சரை எடுத்து விடுவேன் பாரு பாட்டை. நான் சொல்ல விருத்தம் தான் பாருங்க. கையிலே வளவையெல்லாம் கலகலந்து ஆடையிலே உன் காலிலே கொசுரட்டும் ஜதிதானும் போடையே கம்மன் கஞ்சி பாடம் தூக்கிக்கிட்டு என்னை கண்டும் காணாம சுண்டு நட போட்டுக்கிட்டு புறவழே போறவழே என்ன புரிஞ்சு காத்து போலி ஏறி என் மாமியார் பதிலுக்கு பாடு. காடு வயல பதச்சி கலப்பையை எம்பதச்சா இந்த
கண்ணி பொம்மை வரைச்சு ஏ மாமா உங்க கடப்பாறை ஏன் வரைச்சா நேசம் மச்சான் சொல்லு மச்சான் என்ன மச்சான் அப்படி பாக்குறிய ஏறு பூட்டி சோறு காட்டு ஆசை மச்சான் மச்சான் ஏறு பூட்டி சோறு காட்டும் ஆசை மச்சான் மச்சான் யாரு உண்மை தாறுமாறா பாட வச்சா தாறுமாறா பாடுவதே பொண்ணு வந்த பொண்ணு வந்த ஆடி போனா சின்ன என்ன பண்ணுவாரு கலையை வாங்குவார் கலையத்தை வாங்குவார் கம்மன் நெஞ்சு கலையத்தை ஒரு ஆட்டுவாரு கலையத்தை கலங்கணும்ல தூக்கி விட்டாருன்னா வாயில தான் கீழே தொங்கு வயிறு வண்ணாந்தாளி மாதிரி மம்பட்டியை பிடிச்சி இறங்கினா வயக்காட்டுக்கு சும்மா ஏன்னா போய் சும்மா 1 ஏக்கரா 2 ஏக்கரா வதக்கு நீ வெட்டிட்டு வந்த காலம் அன்னைக்கு இன்னைக்கு அப்படியா மாப்பிள்ள நீங்க மாப்பிள்ள என்ன செய்யறது தெரியுமா 2 இட்லியை தீங்கிறது கொட்டி தண்ணிய வாயில ஊத்துறது என்ன போறாருக்கு இந்த கணேஷ் கோயில் நிக்கிறாங்க அதை நெசிக்கு வாயில போட்டுக்கிறது மம்பட்டியை பிடிக்கிறது வயக்காட்டுக்கு போறது வயக்காட்டை ஒரு பார்வை பார்க்கறது மம்பட்டியை ஒரு பார்வை பார்க்கறது உன்னை நாளைக்கு வந்து பேசிக்கிறேன் அப்படி மம்பட்டி அங்கேயே வச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறது செமக்க கூட முடியாம வீட்டுக்கு வந்து எங்க அக்கா கேப்பா என் தங்கச்சி என்ன மச்சான் இன்னைக்கு செய்யலாமா பாய விரிக்கலாமா அப்படின்பா இவரு வேணாமா சுருட்டி வை நாளைக்கு பாக்கலாம் சனியனை உன்னை கட்டி என்னடா புண்ணியன்னு அது வேற குழம்பும் எதுக்கு சொல்ல வரேன் அன்னைக்கு அப்படி சாப்பாடு அந்த ஊக்கம் அப்படி இருந்துச்சு இன்னைக்கு ஆமா இன்னைக்கு மைக் செட் இல்லைன்னா விளங்காது இன்னைக்கு மாப்பிள்ளை செட்டு மைக் செட்டு பழனியப்பா மைக் செட்டு இல்லைன்னா ரொம்ப வழியா பாடவே முடியாது நான் மைக் எல்லாமே பாடின காலம் ஒரு காலம் அது ஒரு காலம் இப்படி அருமையான ஒளிபெருக்கி அமைத்து கொடுத்த மாப்பிள்ளை பழனியப்பா ஒளிபெருத்தாருக்கு நன்றி மணி மாப்பிள்ளை நன்றி கதை போவோம் மாப்பிள்ள இங்கே சத்தத்தை காணா ஏ மாப்பிள்ள தொண்டையே இவளுக்கு இப்படி இருக்க முழுகிட்டா முழுகிட்டேன் சங்கையும் முழுகிட்டேன் மாப்பிள்ள 5 ரூபாய் மாப்பிள்ள ஆழியிலே பிறவாத அலைமகளோ ஏழிசையை பயிலாத கலைமகளோ ஊழி நடம் புரியாத மலைமகளோ உலகத்தாய் எடுத்த என் கண்மணி காரைக்குடி லட்சுமியோ நாங்க தர்பாரி 40,000 பாட்டு உள்ள இருக்கு பெண் டிரைவ் முழுங்கிருக்கேன் 40,000 உள்ள இருக்கு நமக்கு வாய்க்கிறது 1-2 தான் இந்த பாட்டை ஏன் பாரு டிஎம்எஸ் எந்திரிச்சுன்னு கேட்கிற பாட்டு போட்டோ இருக்கு அழகு தெய்வம் அடி எடுத்து வைக்கவோ அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடி எடுத்து வைக்கவோ நானும் கவிதை சொல்ல அன்பு கவிதை சொல்ல அடி எடுத்து கொடுத்ததோ அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடி எடுத்து வைக்கவோ
இதுக்கு மேலும் இலக்கி சக்தி அழகு தெய்வம் அடியெடுத்து வைத்தரோ சாமி பட்னிக்கிறதே செத்தான். நாடக தந்தை அவை நாடகத்தை ஆடி நம்ம பவுர் நிறைய சாப்பிட்டு காசு சம்பாதிக்கிறோம்ல மாப்பிள்ள. அவை கிழிஞ்ச வேட்டி, அழுக்கு வேட்டி, அழுக்கு துண்டு. என் சங்கரதா சுவாமிகள் நாடகம் எழுதுவார். இயல் இசை நாடகமோ ஏராளமான நாடகம் 69 70 இத்தனை நாடகம் தெரியாது. நம்ம சும்மா 69ங்கிறோம். அத்தனை நாடகம் எழுதினார். அத்தனையுமா ஓடுது, பள்ளியிரமா ஓடுது. ஏன் ஓடுது? இந்த கந்தபுராண அடிப்படை முருகப்பெருமானுடைய கருணை இருக்கிறதுனால ஓடுது. சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதமா, சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதமா, அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொல்லுதை சொல்லுதமா. சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதமா, சோத்துக்கு ஒரு பர்க்க பரம், ஒரு சட்டி குழம்பா. அது புது பழமொழி எல்லாம் மாப்பிள்ள.